நம்ம அம்மா அப்பாவோ வாழ்க்கை துணையோ டீச்சரோ யாராவது நம்ம கூட பயணிக்கிறவங்க நம்மக்கிட்ட பேசும்போது தான் சந்தித்த கஷ்டமான கதைகள், சோகமான கதைகள், தன்னோட சொந்த பெற்றோரே அவங்கள எப்படி ஏமாத்துனாங்க, தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சிலாம் எந்த அளவுக்கு கேவலமாக நடந்து ஏமாற்றுனாங்க, தான் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கும்போது அவர்கள் பார்ட்னர்னால் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டாங்க, நிறையா கதைகளை ஒரு சோகமான கதைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதே கதையை சொல்லக்கூடிய நபர்கள் தான் எந்த அளவுக்குலாம் ஜெயிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்காங்க, இவர்களுடைய சந்தோஷத்துக்கு இவங்க தான் காரணம், இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ணினேன்னா அதுக்கு இவங்கெல்லாம் என் கூட இருந்தாங்கன்னு வாழ்க்கையின் சந்தோஷமான எந்த பக்கங்களையும் உங்களுக்கு சொல்லலைன்னா பிரச்சனை வாழ்க்கையிலும் மற்ற மனிதர்கள் மேலே இல்லை, உங்களுக்கு இந்த சோக கதைகளையே சொல்லிட்டு இருக்காங்களா அவங்க மேலே தான். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க, நிறைய பேர் உயரத்துக்கு போயிருக்காங்க, எங்கெங்கேயோ டூர் போகிறாங்க, விதவிதமான ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, நிறைய சிரிக்கிறாங்க, அழகான கலர்ஃபுல்லான பக்கங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்குது. இது எதையுமே நான் பார்க்கவே இல்லை, வெறும் தோல்வியையும் சோகத்தையும் மட்டுமே பார்த்தேன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அவர்களுக்கு மனிதர்களை ஈஸியாக எடுத்துக்க முடியல, மனிதர்களை எல்லாம் குறையான கண்களோடையே பார்க்குறாங்க, தான் மட்டும்தான் உலகத்தில் மிகச்சிறந்த நேர்த்தியான நேர்மையான ஒரு ஆள்னு ஆணித்தரமாக பிடிவாதமாக நம்பக்கூடிய ஒரு நபர்கள், இந்த மாதிரி நபர்கள் மட்டும்தான் எல்லாமே தப்பு, எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதே கதைகளை கேட்கக்கூடிய நமக்கு என்ன நடக்கும்னா, நீங்களும் யாரையுமே நம்ப மாட்டீங்க, எந்த நண்பர்களையோ உறவுகளையோ அவர்களை குறைகளோடு ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்கம் மெச்சூரிட்டி இல்லாமல் அவர்கள்கிட்ட நீங்கள் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க, நீங்கள் சிரிக்க மறந்த ஒரு நபராக மாறிடுவீங்க. நம்மளும் வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரைக்கும் அவன் என்னை ஏமாத்திட்டான், இவன் சரியில்லை, அவன் சரியில்லை அப்படியே சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒரு சிரிக்க மறந்த ஒரு நபராக மாறிடுவான். அதனால் அந்த மாதிரி நபர்கள்ட்ட வெளியே வாங்க. வாழ்க்கையின் அழகான பக்கங்கள் இருக்குது, நிறைய சிரிக்கக்கூடிய நபர்கள், வெற்றிகரமான நபர்கள், வாழ்க்கையில் நல்ல ஜெயித்த நபர்கள், உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனை விடுறா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்படி பண்ணடா அப்படின்னு சொல்லி ஈஸியாக உங்களை வழிநடத்தக்கூடிய நபர்கள், வாழ்க்கையை போல்டாக உங்களுக்கு காட்டக்கூடிய நபர்கள், இவர்கள் உங்களுடைய நட்பாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான நபர்களோட பயணிங்க. என்னதான் நம்ம இரவு பகலாக கடினமான உழைச்சாலும் அதுலேயும் மிக சந்தோஷமான அழகான தருணங்களை தினம் தினம் சந்திக்கிற நபராக நம்ம இருப்போம். நன்றி, வணக்கம்.